கம்பன் காப்பியத்தில் மிகுதியும் காணப்பெறுவது வள்ளுவத்தின் வழியா சிலம்பின் நெறியா. என்னை போல 10,000 பேர் வந்தால்தான் நான் ஜெயித்ததாக அர்த்தம். அதான் நியாயம். ஆனால் எனக்கு கவலையே இல்லை, 1,00,000 பேர் வந்துட்டாங்க. அவன் ராவணன் சொல்கிறான், நான் வாங்கியிருக்கக்கூடிய வரத்துக்கும் என் தகுதிக்கும் எப்படி நான் போய் இவர்கள்ட்ட தோற்று போவேன்னு நம்புகிறேன். ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், சிறை புகுந்தாளின் ஏற்றத்தை சொன்னது கம்பனுடைய காவியம் என்று சொன்னால், பிறன்மனை நோக்காமல் வாழ்வதுதான் பேராண்மை என்கிற வள்ளுவனுடைய ஒற்றை வார்த்தைக்கு சாட்சியம் படைத்தவன் தான் எங்கள் கம்பன் நடுவர் அவர்கள். நெருப்புல குதிக்கிறதுக்காக ரெடி ஆகிடுறேன். அண்ணன் சொன்ன நேரத்துல வரல, ராமன் வரல. உடனே கோசலை என்ன பண்றா பாருங்க. என்னப்பா பண்ற? அதாவது உங்க அப்பா 2 வரம் கொடுத்தார்ல, அதுவும் ஊழாம் விதியா. அவர் இறந்தது விதி, உங்க அண்ணன் காட்டுக்கு போனது விதி, இதெல்லாம் முன்னமைத்த விதி. இப்போ உங்க அண்ணன் வர்றதுக்கு காலதாமதம் ஆகுது இல்ல, அதுவும் விதி. அழகா விதியும் அறமும் பிறன்மனை நயப்பதால் வரும் தீமையும் அதையும் அழகாக சொன்னார். ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, நல்லா இருந்தது. ஆண்கள் பேசிட்டாங்க, பெண்கள் வர்றாங்க. இப்போது வள்ளுவர் வழிதான் என்று பேசுவதற்காக பேராசிரியை மனோன்மணி அவர்கள் வருகிறார்கள். கம்பனை பற்றி பேச வாங்க. அன்னை தமிழைய நாவி கலந்தவளே, சொல்லில் விளையாட சொல்லி கொடுத்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே தாயே தமிழே, உன் பாதத்திற்கே என் முதல் வணக்கம். மேடையில் வீற்றிருக்கிற இலக்கிய வழக்கறிஞர்களே, நடுவர் அவர்களே, புதுக்கோட்டைக்கு புகழ் சேர்க்கும் செம்மல்கள் என்கிற புத்தகத்தில் முத்து சீனிவாசன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். தமிழகத்திலே நீதியும் நேர்மையும் தர்மமும் மகிழ்ச்சியும் ஒருங்கே பற்ற மக்கள் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையில் தான் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இருக்கிறார்கள். அந்த விஷயத்தை நான் அப்படியே வழிமொழிகிறேன். ஆனால் புதுக்கோட்டை கம்பன் கழகத்திற்கு என்ன பெருமை என்றால், அப்படியே அந்த அணியில் இருக்கிற எங்கள் எழிலரசி அக்காவை ஒரு முறை பாருங்க. அப்படியே சீதை இப்படி தான் இருப்பாங்க. அப்படியே என்னைய ஒரு முறை பாருங்க, கண்ணகி இப்படி தான் இருப்பாங்க. சரி, ஏன் கண்ணகி மேலே என்ன உங்களுக்கு கோபம்? நடுவர்களை நீங்கள் இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டீங்க. இந்த ஒரு கிளாஸ் நடத்தும் போது ஒருத்தன் என்னைய சொன்னான், இது உண்மையிலே நடந்த நிகழ்வு, பட்டிமன்றத்துக்காக ஜோக்கெல்லாம் நான் தயாரிச்சுட்டு வரல. சீதை சிவப்பா இருக்கும்டான்னு சொல்லிட்டு அடுத்தது கண்ணகி கருப்பா இருக்கும்டான்னு சொல்லியிருப்பேன். நான் சீதை சிவப்பா இருக்கும்டா தம்பின்ட்டு எளிமையாக சொல்லணும்னு கண்ணகி என்னைய மாதிரி இருக்கும்டான்னு ஒரு குறும்புக்காரன் எந்திரிச்சு கேட்டான். அப்புறம் ஏன் கோவலம் விட்டுட்டு ஓட மாட்டான்ட்டான். புண்ணாக்கு பயல கண்ணகி கருப்பா இருக்குன்னு அவன் விட்டுட்டு போனா. இவன் அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அதனால மேடையெல்லாம் அப்படியே தக தக தகன்னு அப்படியே சீதை மாதிரி ஒரு ஆளு அப்படியே அடுத்த வட்டம் சொல்லி மேக்கப்பே போட்டு வந்திருக்கேன். அப்படி செஞ்சுட்டான். அப்படி ஒரு கொஞ்ச நாள் இருந்தது. அதாவது மேடையிலேயே ஐயா நமச்சிவாயம் நடுவராக இருக்கிற போது அந்தந்த பாத்திரங்களாகவே வருவாங்க. மேடம் புடைந்த விசாரணை மன்றம், படைத்தவனை பாத்திரங்கள் சந்தித்தல், அவர் சேக்கிலாரா வருவார், கம்பரா வருவார். அப்போ எல்லோரும் வருவாங்க, ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். அப்படி ஒரு முறை வந்த பட்டிமன்ற நடுவர் அவர்களே, சீதை பார்த்தீங்கன்னாக்கா என்னை விட இன்னும் 3 பங்கு ஒரு ஆளை பேச விட்டாங்க. ராவணன் பார்த்தீங்கன்னா மெலிசாக இருந்தவரை ஒரு கேட்டார் நடுவரை பார்த்து, நடுவர் அவர்களே, நான் என்னமோ அந்த அம்மாவை தூக்கிட்டு போனேன்னு அந்த அம்மா இவ்வளோ நேரம் பேசுதே, அந்த அம்மா ஒரு முறை பாருங்க, இது தூக்குற உருவமாக நான் தூக்கிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டார். அன்னைக்கு தீர்ப்பே அதை வச்சு தான் ஓடுது. அப்படியெல்லாம் பட்டிமன்றம் நடந்திருக்கிறது. இப்போ நடுவர் நான் தலைப்புக்குள்ளே வந்துட்டா, ஏன்னா 10 நாள் கம்பன் கழகத்திலே நல்ல தரமான பேச்சாளர்களை மேடையேற்றி கொண்டிருக்கிறார்கள். திருச்சியில் இருக்கக்கூடிய முத்தமிழ் காவலர் கியா பே விஸ்வநாதன் சொல்லுவார், பேசுபவர்கள் எல்லாம் பேச்சாளர் அல்ல, யார் ஒருவர் பேச்சை ஆள்கிறானோ அவள்தான் பேச்சாளன் என்று சொல்லுவார். எழுதுகிறவன் எல்லாம் எழுத்தாளன் அல்ல, யார் ஒருவர் எழுத்தை ஆள்கிறானோ அவன்தான் எழுத்தாளர் என்று சொல்லுவார். அப்படி நல்ல தரமான இந்த மேடையிலே தரமான பேச்சாளர்களை 10 நாட்கள் ஏற்றி நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் சம்பத்குமார் அவர்கள், அண்ணன் அவர்களை நான் உண்மையிலே கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா நல்ல ஊர், அவங்க ஊர் வல்லத்தராக்கோட்டையில் நிலத்தடி நீர் தமிழகத்திலே புதுக்கோட்டை மாவட்டத்திலே நிலத்தடி நீரே குடிநீராயிருக்கிற ஒரே ஊர் வல்லத்தராக்கோட்டை தான். அப்படி ஒரு நல்ல ஊரிலிருந்து நல்ல கம்பன் கழகத்தை இந்த இடத்துல நடத்தி கொண்டிருக்கிறார். நடுவர் அவர்களை நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு குரல் சொன்னீங்க,
காப்பியம் முழுக்க படிச்சாதான் அதன் முழுமையும் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஒரு மனிதன் ஒரு ஜென்மத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு குறளில் சொல்ல முடியும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்பது குறள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்பது குறள். கண்ணதாசன் தான் அதற்கு பொருள் என்று கவிஞர் வாலி சொல்லுவார். ஒரு ஜென்மம் வாழ்ந்த வாழ்க்கையில் இப்படி இதுக்குள்ள சொல்லிடலாம். அதை விட இன்னொரு ஆய்வு என்ன தெரியுமா? கம்பராமாயணத்திலே 912 திருக்குறள்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று முனைவர் பட்ட ஆய்விலே தெரிவித்திருக்கிறார்கள். அதனால அது லட்சிய காப்பியம். கம்பராமாயணம் என்பது லட்சிய காப்பியம். இதை குறிச்சுக்கிறோம்மா. எவ்வளவு? 912. நீங்க ஆய்வு பண்ணாலும் அது கரெக்டா இருக்கும் நடுவர்களே. ஆமா, இதை நாங்களும் ஆய்வு பண்ணி தான் எடுத்துட்டு வந்தோம். சரி சரி சரி. 912 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு கம்பராமாயணம். எண்ணி பாருங்க, அவ்வளவுதான். நட்சத்திரத்தை என்னென்ன கதை தானே. பட்டிமன்றம் முடியறதுக்குள்ள நீங்க எண்ணிருங்க பாப்போம். இப்போ கம்பராமாயணம் என்பது லட்சிய காப்பியம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசை ஒன்று இருக்கும், லட்சியம் ஒன்று இருக்கும். நீங்க பாருங்க, ஆசை வேற, லட்சியம் வேற. நான் கலெக்டர் ஆகணுங்கிறது ஆசை, கலெக்டர் ஆகி இந்த சமூகத்தை எப்படி முன்னேற்ற வேண்டும் என்கிற சிந்தனை லட்சியம். அப்போ ஒரு லட்சிய காப்பியம் என்பது கம்பராமாயணம். அதுக்குள்ள இத்தனை இடங்களிலே பாத்திரம் படைக்கப்பட்டிருக்கிறது. வள்ளுவனினுடைய செய்திகளாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. நடுவர்களே, பாரதி சொல்லுகிற பொழுது 2 வரியில கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றான். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருந்தாலும் கூட கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தி இருந்தா அது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு அடுத்த ஒரு ஆதாரம் சொன்னா, கல்வி சிறந்த தமிழ்நாடுக்கு அடுத்த ஆதாரம் இது கம்பன் பிறந்த தமிழ்நாடு. நீங்க பாருங்க, கல்வியில் பெரியவர் கம்பர் என்று. இப்ப கல்வியையும் கம்பனையும் பாரதி ஒப்பிடல, அது ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லல. கல்வியில் பெரியவர் கம்பன் என்கிற வார்த்தை இலக்கண நூல்களில் சொல்லப்பட்டது பழைய மரபு. அந்த பழைய மரபை விடாம சொல்லணுங்கிறதுக்காக தான் பாரதி அப்படி சொல்லியிருக்க முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, அன்னைய காலகட்டத்தில் கல்வி இருந்துச்சா? இன்னைக்கு இருக்கிற மாதிரி அச்சு இயந்திரங்கள் உண்டா? புத்தகம் உண்டா? காகிதம் உண்டா? ஊருக்கு ஊர் புத்தக திருவிழா. இப்ப தஞ்சை புத்தக திருவிழா போறோமா? தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலும் புத்தக திருவிழா நடக்குது. 10 மாசத்துல ஒரு புள்ள பிறக்குதோ இல்லையோ புத்தக திருவிழா கரெக்டா நடத்துறோம். நம்ம 10 மாசத்துல நல்ல கரெக்டா எல்லா ஊர்லயும் நடத்துற நடுவர்கள். நீங்க அதுக்கு நடுவரா இருக்கீங்க, நானும் போறேன். இப்படி கல்வி திட்டம், புத்தகங்கள் அப்படி இருந்ததானா? இல்ல. அப்ப கல்வி என்றால் என்ன தெரியுமா? கல்வி என்றால் நீதி, தர்மம், நியாயம், ஒழுக்கம், இதுதான் கல்வி. இதை கம்பராமாயணத்தில் சொல்லியிருந்தார். இதை முழுக்க வள்ளுவன் வழியில் அவர் எப்படி சொல்லி இருக்கிறார்னு படிக்கிறதுனா சும்மா புத்தகத்தை படிக்கிறது இல்லைங்க. அதனால் இருக்கக்கூடிய பயன் என்ன என்று வள்ளுவன் சொல்லுகிறான். கற்றதனால் ஆய பயனன் கொல் வாளறிவன் நற்றார் தொழார் எனில் என்று படிக்கிறதுல இருக்கக்கூடிய பயனை ரொம்ப அழகா சொல்றாருங்க. நடுவர் அவர்களே, என் மாணவன் ஒருத்தன் காவல்துறையில் இருக்கான். அவன் ஒரு நாள் வந்து பார்த்த பொழுது, அம்மா இன்னைக்கு காவல்துறையில் ஒரு வித்தியாசமான கேஸ்ன்னு சொன்னார். என்ன வித்தியாசமான கேஸ்னா, ஒரு பெண்மணி கடையில் போய் ஒரு சின்ன சின்ன பொருளாக திருடிட்டா. அந்த பொருளுடைய விலை எவ்வளோ தெரியுமா? வெறுமனே 10 ரூபாய் 20 ரூபாய்க்குள்ள உள்ள பொருள் தான். அதை திருடிட்டா. கடைக்காரருக்கு அவருக்கு வாக்குவாதம் வந்து கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் விட்டோன்னா போலீஸ் இந்த விசாரணை பண்ணி பார்த்துட்டு, சரிம்மா உங்கள் வீட்டுக்காரை வந்து கூட்டிகிட்டு போக சொல்லுங்கன்னு சொன்ன உடனே வீட்டுக்காருக்கு ஃபோன் போட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிற்கிறாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த வீட்டுக்காரு இறங்கி வந்த காரோட விலை 45 லட்சம். இது உண்மையில நடந்த நிகழ்வு. 45 லட்சம் கார்ல வந்து இறங்கி அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போனார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த அம்மா சின்ன பிள்ளையில இருக்கும் பொழுது சும்மா விளையாட்டு போல எடுக்க ஆரம்பிச்ச அந்த பழக்கம் அப்படியே வழக்கமாகி கோடி கணக்கில் சொத்து இருந்த பொழுது அந்த அம்மாவால விட முடியலங்கிறது யதார்த்தம். இப்போ திருவள்ளுவர்கிட்ட பார்த்து ஒரு டைலர் கேட்டாருங்க. எங்கன்னா டைலர்னா புதுக்கோட்டை ராஜவீதியில கேட்டிருப்பாரு. ஒரு கேள்வி கேட்டாரு. டைலர் வள்ளுவனை பார்த்து கேட்டாரு, ஐயா நீங்க 1330 குறள் எழுதியிருக்கீங்க, நான் துணியை தப்பறா, துணியை வெட்டுவேனா, துணியை தப்ப, நான் எனக்கு 1008 வேலை கிடக்கு. நீங்க 1330 குறள் எழுதுனதுல 1330 என்னையால படிக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற கல்வின்னு சொல்றோம்ல, அத எனக்கு ஏதாவது ஒரு குறளை சொல்லுங்க, அந்த ஒரு குறளை படிச்சு நான் அதன்படி நடக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா வள்ளுவன் சொன்னான், உலகத்திலே அறம் எது தெரியுமா?
உலகத்திலே அறம் எது என்று சொன்னால் பொய் சொல்லாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய அறம். அதனால தான் ஒரு குழந்தை திருட ஆரம்பிக்கும் பொழுதே அதை தாய் திருத்தணும். ஒரு தாயினுடைய சொல்லுக்கும் எவன் ஒருவன் கட்டுப்படவில்லையோ அவர்கள்தான் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் என்று ஒரு கூற்று இருக்கிறது. அப்போ அம்மாவினுடைய பேச்சையாவது கேட்கணும். அதனால தான் தாய் சின்ன பிள்ளையிலே அதை கண்டிக்கணும். என் பையன் நடுவர்களே சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க கிளாஸ்ல இருக்கிற ஒரு பையன்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை திருடிட்டு வந்துட்டான். அந்த பொருள் மொத்தமாவே 45 ரூபாய் தான். ஆனால் அது வித்தியாசமா இருக்கு. எப்படி தெரியுமா? ஒரே ஸ்கேல்லையே பென்சில், ஸ்கேலு, ரப்பரு, ஷார்ப்னரு, அதை எரேஸ் பண்ணிட்டு அந்த குப்பையை கூட்டி தள்ளுற மாதிரி ப்ரஷ் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒன்றுக்குள்ளே இருந்துச்சு. அவன் எடுத்துட்டு வந்துட்டான். கேட்க திரும்ப பொய் சொன்னான். என் வாழ்நாளில் அப்படி ஒரு தாய் குழந்தைய அடிச்சிருக்க மாட்டேன். நான் உண்மையிலேயே 100 அடி அவனை அடித்தேன். அடிச்சதுக்கு பிறகு அவன் என்ன தெரியுமா சொன்னா, அம்மா நீங்க இதை ஏம்மா பொய்ன்னு பாக்குறீங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு பாருமான்றான். இந்த சின்ன குழந்தையில விளையாட்டுக்குன்னு சொல்ற ஒரு வார்த்தைய சாதாரணமா விட்டதுனாலதான் அவன் சிறைக்கு போற வரைக்கும் இன்னைக்கு குழந்தைகள் நாட்டிலே உருவாகிறார்கள். அப்போ பொய் சொல்லாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய அறம் என்று வள்ளுவன் அந்த டைலருக்கு சொன்னாரு. பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று என்று வள்ளுவன் சொல்லுகிறான். நடுவர்களே, இப்போ கம்மல்ல ஒரு விஷயத்த சொல்றேன். இப்போ மேடையில 2 ஆண்கள் 2 பெண்கள், என்னதான் ஆண் பெண் சமம் என்று சொன்னாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பல விஷயத்துல வித்தியாசம் இருக்கதான் செய்யும். நீங்க பாருங்க, எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் பெண் சீக்கிரமா மன்னிச்சிருவான். இப்போ நள்ளிரவுல காட்டுல விட்டுட்டு போன நலனை தமயந்தி மன்னிச்சிட்டா. திருமணம் ஆன உடனேயே விட்டுட்டு போன கோவலனை கண்ணகி மன்னிச்சிட்டா. 14 வருடம் வேறு இடத்தில் இருந்த காரணத்தினாலே சந்தேகப்பட்ட ராமனை சீதை மன்னிச்சிட்டான். ஆனா தன் கணவன் தான் நினைச்சு உடன்பட்ட அகழிகைய கடைசி வரைக்கும் கௌதம முனிவர் மன்னிக்கவே இல்லை. இப்போ மன்னிப்பு பெண்களுக்கு அதிகம் எதனால வருதுன்னா, அன்பு என்கிற குணம் ஆழமா இருக்கிறதுனால தான் மன்னிப்பு வருது. உலகத்துல குறை சொல்றதுக்கு 1000 காரணம் இருக்கு, மன்னிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மனசுல அன்பு மட்டும் தானங்க. அப்போ பெண்கள் மன்னித்து விடுகிறார்கள். இப்போ இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ராமனை இலக்குவன சீதைய காட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு இப்ப ரிட்டன் திரும்பி சுமந்திரன் வீட்டுக்கு போகும்பொழுது போறதுக்கு மனமில்லாம வருத்தத்தோட நின்னான். அப்ப சீதை சொன்னா, நீங்க போய்தான் ஆகணும். ஏன் தெரியுமா? நான் அரண்மனையில நான் வளர்த்து விட்டுட்டு வந்த ஒரு கிளியும் மைனாவும் இருக்கு. அந்த கிளியும் மைனாவையும் பார்த்துக்க சொல்லி என் தங்கைகளான ஊர்மிளை, என் தங்கையான மாண்டவி, என் தங்கையான சுருத்த கீர்த்தியிடம் அந்த கிளியும் மைனாவையும் பார்த்துக்க சொல்லணும். அதுக்காகவாது நீங்க போங்க அப்படின்னு அவ சொன்னான். இது உள்ள இருக்கிற ஆழமான செய்தி என்ன தெரியுமா? ஒரு காப்பியத்தினுடைய தலைவி ஒரு கிளியும் மைனாவையும் பார்த்துக்க சொல்றதுக்காக அரண்மனைக்கு போ சொல்லல. அது உள்ள இருக்கிற செய்தி என்ன தெரியுமா? இந்த கிளி அங்க வந்த பொழுது ராமன்ட்ட ஓடி வந்து இந்த கிளிக்கு ஒரு பேர் வைங்கன்னா, இந்த கிளிக்கு ஒரு பேர் வைங்கன்னா, ராமன் அந்த கிளியை பார்த்து என் அன்னையருள் மூவருள் எனக்கு பிடித்தவளான கைகேயினுடைய பெயரை இந்த கிளிக்கு வை என்று சொன்னான் இல்லையா? அப்ப அந்த கிளிக்கு பேரு கைகேயின்னு பெயர் வைத்தான். உள்ள இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? 14 வருடம் காட்டுக்கு போக சொன்னதுனால என் தாய் மீது எனக்கு கோபம் இல்லை என்ற அந்த கணவனினுடைய அதே சிந்தனை என் அத்தை மீதும் எனக்கு எந்த கோபமும் இல்லை, கிளியை பார்த்து கொள்வதாக சொன்னது கைகேயும் பார்த்து கொள்வதாக சொன்னதாகத்தான் அர்த்தம். இதுதான் பெண்ணினுடைய சிந்தனை. கடவுளை கடவுளாக நினைப்பதை காட்டிலும் கடவுளையே, இந்த கணவனையே கடவுளாக இருக்கிற தன்மை இருக்கிறதல்லவா, அதுதான் கற்பினுடைய முன்னேற்றம். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதழ்வாள் பெய்யன பெய்யும் மழைன்னு வள்ளுவன் வழியில தாங்க சொன்னான். அதனால தான் இப்போ ஐயா மதுரையில தூங்கா நகரம் மதுரை. அந்த தூங்காத உயிரினம் என்ன தெரியுங்களா? மீன். தூங்கா நகரம் மதுரை, தூங்காத உயிரினம் மீன். அந்த மீன் போல தூங்காமல் இந்த உலகத்தை ஆட்சி செய்கிற காரணத்தினாலே அவளுக்கு பேர் மீனாட்சின்னு பேர் வச்சான். இப்போ காமாட்சி, காஞ்சியில் இருக்கிறது காமாட்சி. காமம் என்று சொன்னால் விருப்பம் என்று பொருள், காமம் என்று சொன்னால் விருப்பம் என்று பொருள். விருப்பத்தோடு இந்த உலகை ஆட்சி செய்கிற காரணத்தினாலே அவளுக்கு பெயர் காமாட்சி என்று பெயர் வந்தது என்று நான் ஒரு இலக்கியத்திலே படித்தேன். நண்பர்கள், நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். எங்கள் கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் ஐயா சோ சத்தியசீலன் அவர்கள்
ஒரு 15 வருடத்திற்கு முன்பு ஒரு செய்தி சொன்னார். நான் அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். இங்கே கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த உர ஊற்றி வச்சு தயிரை தலையில் வச்சு விற்றுக்கிட்டு போவாங்க, மோரை தலையில் வச்சு விற்றுக்கிட்டு போவாங்க. நானும் பார்த்துருக்குறேன். அப்போ ஒரு பெண்மணி தலையில் மோரை செமந்து விற்றுக்கிட்டு போனால் அவளை எப்படி கூப்பிடுவோம்? மோருன்னு தான் கூப்பிடுவோம். விறக தலையில வச்சு வித்துக்கிட்டு போவாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு சைக்கிளில் விறகு கட்டி வித்துக்கிட்டு போய் நான் பார்த்துருக்கேன். அப்போ விறக சுமந்து வித்துக்கிட்டு போனா அவளை விறகுன்னு கூப்பிடுவோம். ஒரு பெண்மணி விளக்கமாறு கட்ட தலையில சுமந்து வித்துக்கிட்டு போறானா அந்த பெண்மணியை எப்படி கூப்பிடுவோம்? விளக்கமாறுன்னு தான் கூப்பிடுவோம். அந்த பெண்மணி என்னடா நம்மளை போய் விளக்கமாறுன்னு கூப்பிடுறான்னு கோச்சிக்கிட்டு போவாளா? நமக்கு இன்னைக்கு வியாபாரம் நடக்குதுன்னு சந்தோஷமா விளக்கமாத்த கடையை திருப்பிக்கிட்டு ஓடி வருவாள்ல. அப்போ மோரை சுமந்து வித்தா அவன் பேர் மோரு, விறக சுமந்து வித்தா அவன் பேர் விறகு, விளக்கமாற சுமந்து வித்தா அவன் பேர் விளக்கமாறுனா மனசுல மனித நேயத்தை சுமந்தாதாண்டா அவன் மனுஷன் வரும் இல்லையா? அப்போ மனிதன்ல நல்ல மனிதன் கெட்ட மனிதன் உண்டு. அதே போல தீயிலையும் நல்ல தீ கெட்ட தீன்னு இருக்குதுங்க. தீயிலையும் நல்ல தீ கெட்ட தீன்னு இருக்கு. என்கிட்ட தீப்பெட்டியை கொடுத்து அனுப்பினா அதுல ஒரு அகல் விளக்கை ஏத்திட்டு வந்தா அது நல்ல தீ. அதே ஒரு வீட்டை போய் கொளுத்தி விட்டு வந்தோம்னாக்கா அது கெட்ட தீன்னு பேரு. இப்போ இதுல பாருங்க, தென்னிலங்கையை சுட்ட தீ, அனுமன் வாளிலிருந்து வான்தொட எழுந்த தீ, கற்பின் கனலியை சுட்ட பொழுது அது அறத்தீ, அரக்கர்களை சுட்ட பொழுது அது மரத்தீ, கம்பனுக்கோ அது அறிவு தீ. இப்ப சீதை ஒரு வார்த்தை சொன்னதுல ஒரு தீ இருக்கும் பாருங்க. எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன். தீ வந்துருச்சா? எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசு என்று வீசினேன்னு மாசு என்ற சொல் வீசுகிற பொழுது சீதையை சுட்ட தீ அவளுடைய உள்ளத்தீ. ராமன் சீதையை பிரிந்திருந்த பொழுது அது கொடுமை தீ. அனுமன் வாளிலே சுட்ட பொழுது அது பகை தீ. அதுவே இவனுக்கு ராமனை நினைத்து அனுமனுக்கு வந்த பொழுது அது சினத்தீ. ராமனுக்கு வந்தது கொடுமை தீ, தேவர்களுக்கு இருந்தது விரதத்தீ, முனிவர்கள் நடத்தியது வேள்வித்தீ. பாரதி வசன கவியில இந்த தீ அப்படியே வரிசைப்படுத்தினான். அறத்தீ, அறிவுத்தீ, உயிர்த்தீ, விரதத்தீ, வேள்வித்தீ, பகைத்தீ, கொடுமை தீ என்று தீ என்பது இவ்வளவு தீமை விளைவிக்கும் என்றால் இந்த தீயினுடைய ஒன்றேதான் உச்சம். என்ன தெரியுமா? பிறன் மனை நயந்த பிழையுறு ஆட்சிதான் இத்தனை தீக்கும் காரணம். அதை கம்பன் சொன்ன அத்துணை விஷயங்களையும் வள்ளுவன் ஒரு குறளில் சொல்லிவிட்டான். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். அரசு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று வசிட்டர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. மலைவளம் மிகுந்த நாடு, மாண்பு மிக்க நாடாக இருப்பது மட்டும் அரசல்ல, நீண்டு பறந்த நிலவலம் மிக்க நாடு, நிறைந்த பெரும் தலைவர் மிக்க நாடாக இருக்கலாம். வீரதோறும் வெற்றி காணும் நாடு, வெற்றி நடை போட செய்திருக்கலாம். கன்னி தமிழர் கண்ட காவியமான நாடு, கடமை உணர்வு மிக்க நாடாக இருந்தாலும் எவன் ஒருவன் ஐம்பொறிகளையும் அடக்கி ஆள்கிறானோ அவன் நடத்துகிற அரசுதான் நல்ல அரசு, அவன்தான் நல்ல தலைவன் என்று வசிட்டர் சொல்லுகிற காரணத்தினாலே நடுவர் அவர்களே, இன்னும் திருக்குறள்லாம் இருக்கு. இந்த புத்தகத்தை அப்படியே நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் ஒரு ஆர்வ கோளாறுல அரை மணி நேரத்துக்கு எடுத்துட்டு வந்தேன். குறைஞ்சு போச்சு. ஆமா, சந்தர்ப்பத்தால் வருவது பழக்கம், அந்த சந்தர்ப்பங்களையும் தவிர்ப்பதுதான் ஒழுக்கம் என்று அந்த ஒழுக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக நிரம்பிய அத்துணை கருத்துக்களும் வள்ளுவனும் சொல்லி இருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ அவங்க அழகாக சொன்னாங்க, எத்தனை வகையான நெருப்புகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லி, முக்கியமாக பொய் சொல்லக்கூடாது பாப்பாங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை எடுத்து அந்த பொய்யாமை எத்தனை தீமைகளை தந்தது. அதில் இன்னொன்று கூட கேட்டாங்க, மைனாவையும் கிளியும் கேட்டதாக சொல்லவும். அது அந்த உரையாசிரியருடைய சிறப்பு. அது எப்படின்னா, அந்த இடத்துல கிளி என்பது அவங்க மாமியாரை சொல்கிறாங்க அப்படிங்கிறது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நல்லா இருந்தது. ஏன்னா நாகனவாய்ப்புல் அப்படிங்கிறது தான் இந்த மைனாவுக்கு பேர். மைனாங்கிறது பின்னாடி வந்தது, இலக்கியத்தில் அதுக்கு நாகனவாய்ப்புல்னு பேர். இருக்கிற பறவைகள்லேயே அதிகமாக சண்டை போடக்கூடிய பறவை அது. விசில் அடிக்கும், அது சண்டை போடுறது பார்த்திங்கன்னா பேசுகிற மாதிரியே இருக்கும். ஆச்சரியம். அது ஆண்டாள் சொல்கிற சில பறவைகள் எல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். கீசு கீசன்றங்கம் ஆணைச்சாத்தன் கலந்து பேசிய பேச்சிரவம் கெட்லையோ பேய் பண்ணேன். அந்த கீசுங்கிற சவுண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா கிசு கிசு இல்லையா. கிருஷ்ணா அப்படிங்கிற பேரை சில பெண்கள் காதல்னா ரொம்ப சுருக்கி கூப்பிடுவாங்களாம்.
அவன் பேரே சுரேஷன் இருக்கும், சுஜ் அப்படிம்பாங்களாம். அது மாதிரி இது வந்து கிஷ் அப்படிங்குதான். கீஸ் கீசென்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசிய பேச்சர்வம் கெட்லையோ பெய்ப்பெண்ணே. நல்ல அழகாக சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய அந்த செய்திகளை எல்லாம் நம்ம வந்து குறிச்சிக்கிட்டோம். இருந்தாலும் கம்பன் தன்னுடைய ராமாயணத்தில் அதிகம் பயன்படுத்தியிருப்பது சிலம்பினுடைய அந்த நெறிதான் என்று பேச வருகிறார் எழிலரசி அவர்கள். கழகத்தை சார்ந்த அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக அண்ணன் சம்பத்குமார், அன்பு தோழி பாரதி, நம்முடைய நிகழ்வை முதல் வரிசையில் அமர்ந்து கேட்கக்கூடிய அன்பு அண்ணன் அண்ணா சிங்காரவேலு உட்பட அத்துணை நல்ல உள்ளங்களையும் வணங்கி மகிழ்ந்து, ஒரு நல்ல எழுத்தாளராக, நல்ல பேச்சாளராக, நகைச்சுவை நயாகராக, திரைப்பட நடிகராக, சீரியல் நடிகராக, பல்துறை வித்தகராக வலம் வரக்கூடிய எங்களுடைய கலை மாமணி அப்பா ஒருத்தர் கைத்தட்டி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார். சரி, இதை உங்களுக்கு பஞ்ச டயலாகவே சொல்லிடலாமே. படிப்பிலே நீங்கள் ஒரு நேருஜி, நடிப்பிலே நீங்கள் ஒரு சிவாஜி. எவ்வளவு பெரிய ஒரு நகைச்சுவை இமயத்தை உங்களுக்கும் சிரிப்பு தாங்க முடியல, அவங்களுக்கும் சிரிப்பு தாங்க முடியல. நடுவர் அவர்களே, நீங்கள் வள்ளுவம் என்பது நாமெல்லாம் போற்றக்கூடிய ஒரு நூல். இந்துக்களுக்கு என்று தனியாக புனித நூல் இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு என்று தனியாக புனித நூல் இருக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு என்று தனியாக புனித நூல் இருக்கிறது. ஆனால் உலக மனிதர்களுக்கெல்லாம் பொதுவான ஒரு புனித நூல் என்று சொன்னால் அது வள்ளுவம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இடமில்லை. வள்ளுவம் தொடாம தமிழ்ல எந்த நூலும் எழுதப்பட்டிருக்காது. எல்லா நூலும் வள்ளுவத்தை வழியாக வைத்துதான் எழுதப்படுகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் தலைப்பை ரொம்ப நேர்த்தியா, என கம்பன் கழகத்தில் இருப்பவர்கள் மிகவும் நுட்பமாக தலைப்பு தருவார்கள். அதுவும் புதுக்கோட்டை கம்பன் கழகமா, இங்கே நிர்வாகிகள் மட்டுமல்ல, சுவஞ்சர்கள் கூட விதைக்கின்ற ஒவ்வொரு சொல்லும் விதையாகும் என்று சொன்னால் அந்த விளைவு இந்த கம்பன் கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த சுவஞ்சர்களால் அது விளையும். எனவே இங்கே ஒரு தலைப்பை தருகின்ற போதே நேர்த்தியா நுட்பமா கொடுக்குறாங்க. கம்பன் அதிகமாக எடுத்து கையாண்டது வள்ளுவத்தின் வழியா, சிலம்பின் நெறியா. வழி யார் வேணா சொல்லாங்க. புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வழி தெரியல, கேட்டுன்னு தான் வந்தோம். வழி யார் வேணா சொல்லலாம். ஆனால் நெறிப்படுத்துவது என்பது, நம்ம யார் நெறிப்படுத்துவது? நெறிப்படுத்துவது என்றால் ஒழுக்கப்படுத்துவது, சரிப்படுத்துவது. யார் நம்மளை சரிப்படுத்துவாங்க? எங்க புதுக்கோட்டைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வழி யாருன்னா ஒருத்தர் நிற்கிறாரு, சார் என்ன நெறிப்படுத்துறீங்களான்னு கேட்டா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு என்னை அனுப்புவார். நெறிப்படுத்துவது யார் என்று பார்த்தால் ஆசிரியர் படுத்தலாம், பெற்றோர் படுத்தலாம், இல்ல நம்மில் அறிவில் சிறந்தவர் படுத்தலாம். நெறிப்படுத்துவது என்பது நாம் எதை பின்பற்றி நடக்கிறோம் என்பதை பொறுத்து. இங்க சிலம்பின் நெறியா என்று கேட்டால், வள்ளுவத்தை எல்லா நூல்களும் சிலம்பு உட்பட கையாளுகிறது எடுத்து. ஆனால் கம்பன் யாரை பின்பற்றி இந்த காப்பியத்தை படைக்கிறான் என்று சொன்னால், இளங்கோவை பின்பற்றி தான் இந்த காப்பியத்தை அவன் படைக்கவே முனைகிறான். முதல்ல கம்பராமாயணம் ஒரு நூல் எழுதணும்னு கம்பனுக்கு ஆசை வந்ததே, நான் 12வது நூற்றாண்டுக்கு போயிட்டு டைம் மிஷின்ல ஏறி போயிட்டு வந்து பேசுறேன். இந்த அம்மாவாவது அரை மணி நேரம் தயார் பண்ணி வந்திருக்குது, நான் 1 மணி நேரம் தயார் பண்ணி வந்திருக்கிறேன். எப்ப முடிப்பேன்னு எனக்கே தெரியாது. நடுவர்களே, நீங்க அப்போ போயிட்டு நீங்க இப்ப நான் டைம் மிஷின்ல வந்து கேட்கிறேன். நானு இன்றைக்கு சிலப்பதிகாரம் என்பது எங்களுடைய அருமை சகோதரி மனோன்மணி சொன்னது போல, நாங்கள் வள்ளுவத்தை நீங்கள் பின்பற்றிய கம்பராமாயணம் சரி, ஆனால் கம்பன் எங்களுடைய காப்பியத்தை படைத்த காரணத்தினால் தான் கம்பராமாயணத்தையே படைத்தான். ஏனென்றால் இளங்கோ பல இடங்களிலே திருமாலினுடைய புகழை சொல்லிக் கொண்டே செல்கிறார். இளங்கோவடிகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சிலம்பு செய்கின்ற போதே ராம கதை இருந்தது, கம்பராமாயணம் தான் இல்லை. அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்து கம்பன் அதை படைக்கிறார். அப்போ இந்த கதை இருந்தது, இந்த கதையை அவர் அங்கங்கே சொல்லி செல்கிறார். இதை படித்த மாத்திரத்திலே தான் ஏன் இப்படி ஒரு காப்பியம் எழுதக்கூடாது என்று சிந்தித்திருக்க வேண்டும் கம்பன். சரி, இப்படி சிந்தனை வந்ததே இளங்கோதான் காரணம். இன்னும் ஒன்று, என்னுடைய அருமை சகோதரி, நீங்க ரவிக்குமாரிலே தொடங்கி விதிக்கு விதியாவேன்னு லட்சுமணன் சொன்னார். இதை வள்ளுவர் இடமிருந்து எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னார். எங்க விதிக்கு விதியாவேன்னு கதாபாத்திரத்தின் மூலமாக கம்பன் பேசுகிறான். ஆனால் விதிக்கு விதியாகியே காட்டுகிறான் எங்கள் இளங்கோவடிகள். நிமித்திகன் வந்து சொல்றான், சேரன் செங்குட்டுவனுக்கு அரசாட்சிக்குரிய கட்டம் இல்ல ஜாதகத்துல, இளையவன் இளங்கோக்கு தான் இருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்திலேயே
ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று ஊழை குறித்து சொன்ன இளங்கோவே இப்ப நான் விதியை மாத்தி காட்டுறேன்னு உடனே துறவியாக மாறி போகிறார். அண்ணனுக்கு அரசாட்சி போய்விடுகிறது. அப்போ விதிக்கு விதியாவேன் என்று லட்சுமணன் பேசுகிறான் என்று சொன்னால் அதற்கு வாழ்ந்தே காட்டி இருக்கிறார் எங்கள் இளங்கோவடிகள். இதைத்தான் கம்பன் எடுத்து கையாண்டு இருக்கிறான். சரி, அன்பு சகோதரி மனோன்மணி சொன்னார்கள், அல்லல் மாக்கள் இலங்கையது யாகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் ஒரு சொல்லினால் சுடுவேன் என்று சீதை சொன்னாலே இது திருக்குறள் இருந்துதானே வந்திருக்க வேண்டும். அம்மா, கம்பனை இளங்கோ எவ்வளவு கவர்ந்திருக்கிறார் என்பதற்கான சாட்சியான இடம் இந்த இடம். கண்ணகி அந்த வேந்தனையே போய், ஒரு சாதாரண குடிமகள் போய் அரசனை பார்த்து சொல்றார், பொறியறு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே என்று அந்த மன்னனையே போய் சாடி மதுரையை எரிக்கிறார். மதுரையை எரித்ததை கம்பன் வரவேற்கிறான். கம்பன் வரவேற்று இதை எங்கடா புகுத்துறதுன்னு பாக்குறான். சுந்தரகாண்டத்துல சீதை சொல்றா அனுமன் கிட்ட, நான் என்ன வீரம் இல்லாம இங்க உட்கார்ந்துருக்கேன்னு நினைக்கிறியா? கண்ணகியாவது மதுரையை மட்டும்தான் எரிச்சா. சீதை சொல்றா, என் ஒரு சொல்லினால் எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் சுடுவேன் என்று சொல்லுகிறாள் என்று சொன்னால் இளங்கோவை அந்த அளவிற்கு கம்பன் உள்வாங்கி இருக்கிறான். நீங்க சில இடங்களை அப்படியே பிரதிபலிக்கிறார். நீங்க அதே சுந்தரகாண்டத்துல பாருங்களேன், கோவலன் இடத்துல கண்ணகி சொல்றா, உன்னை நான் பிரிஞ்சிருந்த போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எங்க தெரியுமா? ஐயோ, உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறமே, அதை விட கஷ்டம் எனக்கு ஒன்று இருந்தது. நம்ம வீடு தேடி விருந்தினர்கள் வரல, அப்படியே வந்தாலும் என்னால தனியா போய் விருந்து உபச்சாரம் செய்வது என்பது தமிழர் பண்பாடு கிடையாது. அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோருக்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த என்னை என்று கோவலன் இடத்திலே கண்ணகி புலம்புகிறார். நான் விருந்து உபசரிப்பு செய்ய முடியாமல் தவிர்த்தேனே என்று சொல்லுகிறார். இது அப்படியே கம்பனை ஈர்த்து விடுகிறது. இளங்கோவின் இந்த வரிகள் ஈர்த்து விடுகிறது. சுந்தர காண்டத்துல சீதையே பேசுகிறாள், ஐயோ என் ராமன் தனியாக இருக்கிறானே, அவனுக்கு விருந்து வந்தால் அவன் என்ன செய்வான், அவனுக்கு யாரு சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றான். அருந்தும் மெல்லடகு ஆர் இட அருந்தும் என அழுங்கும் விருந்து கண்டபோது என்னுருமோ என விம்மும் மருந்தும் உண்டுகொள் யான் கொண்ட நோய்க்கு என்று சீதை கண்ணகியின் வார்த்தைகளை பிரதிபலிக்கிறாள் என்று சொன்னால் இளங்கோவை கம்பன் அந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறார். நடுவர்களே, நீங்கள் முன்னுரையில சொன்னீங்க தற்குறி பேச்சு அணி, அந்த சேவல் அடித்துக் கொள்வது தசரதன் இறப்புக்காக என்று நீங்கள் சொன்னீர்கள். இதே தற்குறி பேச்சு அணியை கம்பன் பல இடங்களிலே பயன்படுத்துவதற்கு காரணம் எங்களுடைய மா கவி, தமிழ்நாட்டுக்கு கவி கிடையாதுங்க, இந்தியாவிற்கு கவி கிடையாது, உலக மகா கவி, தமிழின் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியத்தை படைத்த எங்கள் இளங்கோவடிகள் தான் அதற்கு காரணம். சரி, கோவலனும் கண்ணகியும் மதுரையை நோக்கி போகிறார்கள். மதுரையில பாண்டியனுடைய கொடி பறக்கிறது, மீன் கொடி பறக்கிறது. இது ஒரு சாதாரண நிகழ்வு. கொடினா காத்துல பறக்கத்தான் செய்யும். ஒரே ஒரு கொடி தான் பறக்காது. நிலாவில நீல ஆம்ஸ்ட்ராங் நட்டின கொடி, அந்த கொடி தான் காத்து இல்லை, அதனால பறக்காது. ஆனா எல்லா கொடியும் பறக்கும். அப்ப மீன் கொடி பறக்குது காத்துல. இந்த இயற்கை சூழலை எங்க இளங்கோவடிகள் தன்னுடைய கற்பனையை ஏற்றி சொல்லுகிறார் தற்குறி பேச்சனியாக. கண்ணகியும் கோவலனையும் பார்த்து அந்த கொடி சொல்லுகிறதாம், வாரல் என்பன போல் மரித்து கைகாட்ட வராதிங்க, உங்களுக்கு இங்க துன்பம் காத்திருக்கிறது, போயிடுங்க போயிடுங்கன்னு சொல்லி அந்த கொடி அவங்கள போ சொல்லுதான். சார், இதெல்லாம் மனச கொள்ள கொடுத்துறான் சார். இதில் கவர்ந்து விடுகிறார் இளங்கோவடிகள் கம்பனை. கம்பன் தன் காப்பியத்துல பார்க்கறான், இதை எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கணையா, எங்க வைக்கலாம் யோசிச்சான் சார். யோசிச்சு சொல்றான், மிதிலை படலம், ஜனகனுடைய கொடி பறக்குது மேல, விஸ்வாமித்திரர் ராமர் லக்குவனர் உள்ளே வருகிறார்கள் மிதிலைக்குள்ளே. மிதிலையின் கொடி பறக்கிறதாம். என்னன்னு பறக்குதா, திருமகளாகிய லட்சுமி சீதை எங்களிடத்திலே பிறந்திருக்கிறாள், திருமாலே வா வா விரைந்து வா, வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, திருமணம் பண்ணிக்கோ, ஐயனை ஒல்லை வா வென்று அழைப்பது போன்றதம்மா என்று கம்பன் வரிகளால் படைக்கிறான். எங்கே கொள்ளை போன மனம், இளங்கோவடிகளிடத்திலே கொள்ளை போன அந்த மனம் கம்பன் இங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறான். சார், 1000 இடம் சார்.
நீங்கள் கற்பனை மட்டுமல்ல, அப்படியே காட்சியையும் கொண்டு வந்து படைக்கிறான். இளங்கோவை பின்பற்றி எங்கள் கம்பன் எந்த இடத்துலன்னு கேக்குறீங்களா? கண்ணகி எப்படி வாழ்ந்தவள்? வண்ண சீரடி மண் மகள் அறிந்திலன். அவ வீட்டை விட்டு வெளில போனது கிடையாது, வெளி உலகம் தெரியாது. இப்ப இருக்கிற பெண் மாதிரி அப்ப கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு வீட்டை விட்டு வெளியில வந்ததே கிடையாது. ஆனால் இப்போ வீட்டுக்காரோட மதுரைக்கு புறப்படுகிறாள் இரவோடு இரவாக. அவ கோவலன் கிட்ட ஒரு காத தூரம் கூட நடக்கல, புகாரினுடைய எல்லையை கூட தாண்டவில்லை. கோவலனிடத்திலே அவள் கேட்கிறா, மதுரை மூதூர் யாங்கது? மதுரை வந்துருச்சா? ஒரு காலம் கூட அடிக்கல, நடக்கலையா? இன்னும் 30 காலம் இருக்கு. கோவலன் சொன்னா, எப்போதுமே ஆண்கள் கொஞ்சம் சூட்சமமாக பேசுவார்கள், மனம் வலிக்காமல் பேசுவார்கள். அந்த 30 காலம் இருக்குதுன்னா அங்கேயே கண்ணகி மயக்கடிச்சு போட்டு உழுந்திருப்பா. அதனால கோவலன் அழகா சொன்னா, 6 காதம் உள்ளது அப்படின்னா, 6 30. இப்படியேதான் ஆண்கள் பெண்களை ஏமாற்றுவார்கள் நடுவர்களே. 6 இது ஒரு சமாதானம், அவ்வளவுதான். நடக்கிறதுக்கு ஒரு ஊக்குவிப்பு. சரி, இந்த காட்சி பார்க்கிறான் கம்பன். எவ்வளவு நல்லா இருக்கியா, அந்த பெண் என்றால் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்புன்றமே, இதெல்லாம் நிரம்பி அந்த கண்ணகி ஒரு காத தூரம் கூட வராம மதுரை வந்துருச்சான்னு கேட்கிறானா, அவ எவ்வளவு பேதமை உடையவளாக இருந்திருப்பாள், மடமுடையவளாக இருந்திருப்பாள். இந்த மனசு அப்படியே கொள்ளை கொண்டு விட்டது கம்பனை. இந்த காட்சி அப்படியே கொண்டு வந்து கம்பராமாயணத்துல வைக்கிறார். நீங்க இது வால்மீகி ராமாயணத்துல கிடையாது. இளங்கோவிடத்திலே கொள்ளை போன காரணத்தினால் இந்த காட்சியை உட்புகுத்துகிறான் கம்பன். எங்கேன்னு கேட்டா, நகர் நீங்கு படலம். அயோத்தியில இருந்து வெளியேறுகிறான். இதை காட்டை நோக்கி எல்லாவற்றையும் துறந்து விட்டு, அரச பதவியை துறந்து விட்டு, தன்னுடைய அந்த துறவு கோலத்தோட லட்சுமணன் சீதை உடன் வர, சுமந்திரன் தேரோட்ட, தேர் இப்பொழுது அயோத்தி நகரை விட்டு வெளியே வருகிறது. அவ்வளவுதான். இந்த அயோத்தியை விட்டு வெளியில தான் தேர் வருது. சீதை கேட்கிறா, காடு எங்கு உள்ளது? காடு வந்துருச்சா அப்படிங்கிறா. நீங்க கண்ணகி கேட்ட அதே பேதமை மடமையுடைய அந்த கேள்வி அழகை கொண்டு வந்து சீதை இடத்திலே புகுத்தி காட்டுகிறான் கம்பன் என்று சொன்னால், இதை விட எங்கள் இளங்கோ அவரை நெறிப்படுத்தி இருக்க வேண்டுமா என்று கேட்கிறேன். நடுவர்களே, 2 செய்தியா ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். என்னென்றால், நல்ல சபை ஒருபோதும் நாம் என்ன பண்ணிடக்கூடாது. எனக்கு இந்த மாதிரி சபைகளை நமக்கு கொடுக்கின்ற போது முடிப்பதற்கே என்ன உண்மையாவே நேரம் வராது. உண்மையா மனோன்மணியினுடைய தவிப்பை நான் பார்த்தேன். ஒரு பெரிய கட்டை கொண்டு வந்துட்டு, கேஸ் கட்டை கொண்டு வந்துட்டு, அந்த அம்மா 2 பக்கம் தான் பேசியிருக்குது. அதனால அடுத்தடுத்த கம்பன் கழகத்தில் அந்த அம்மாவுக்கு அந்த அதே தலைப்பை கொடுங்க. நீங்க வடக்குக்கும் தெற்குமான உறவு பாலம் இருக்கு பாருங்க சார். ஒரு கவிஞன் என்பவன் யார் எப்படி கேட்டா, ஒருமைப்பாட்டை வளர்க்க வேண்டும். இதற்கு அடியெடுத்து கொடுப்பவனே எங்கள் இளங்கோதான். முதலாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட திருக்குறள் எழுதப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட நூல் எங்களுடைய நூல். அவன் பார்க்கிறான், ஒரு ஒருமைப்பாட வடக்குக்கும் தெற்குக்கும் இந்தியாவில் கொடுக்கணும். என்ன பண்ணலாம்? சேரன் செங்குட்டுவன் வடக்கு நோக்கி படையெடுத்து போகிறான். கண்ணகிக்கு சிலை எடுக்க கல் கொண்டு வர கனகன் விசயன் என்கின்ற அரசர்களை வென்று முடிக்க போகிறான். அப்படி புறப்படுகின்ற போது ஆரிய முனிவர் சிலர் வந்து சொல்றாங்க, எப்பா நீ இமயம் நோக்கி போற, இமயத்துல பல கலாச்சார ஒற்றுமைகளை உருவாக்கக்கூடிய முனிவர்கள் இருக்கிறாங்க, ஒருபோதும் உங்களுடைய படையோ உன்னுடைய போரோ அவர்களுக்கு தீங்கிழைக்காமல் நீ பார்த்துக்கோ அப்படின்னு. அதே போலவே சேரன் செங்குட்டுவன் கனகவிசையரை வென்று கல் கொணர்ந்து கண்ணகிக்கு சிலை வடித்தான். ஒருபோதும் அந்த முனிவர்கள் ஒருபோதும் அங்கே பாதிக்கப்படவில்லை என்று சிலப்பதிகாரம் பதிவு செய்கிறது. இந்த வடக்கு தெற்கு ஒற்றுமையை கம்பன் தன்னுடைய காப்பியத்திலும் படைத்து காட்டுகிறான். சீதையை தேடி தென்னிலங்கைக்கு இப்போது செல்லுகிறார்கள் அனுமனும் அங்கதனும். அப்படி போகின்ற போது சுக்கிரீவன் சொல்றான், அப்பா நீங்க 2 பேரும் போகும்போது தென்பொதிகை மலை என்று அங்கே ஒன்று உண்டு, அங்கே ஒரு தமிழ்ச்சங்கம் இருக்கிறது, அந்த தமிழ்ச்சங்கத்தின் காவலராக அகத்திய முனிவர் இருக்கிறார். நீங்க போகும்போது அப்படிப்பட்ட சிறப்பான மொழி, தொன்மையான மொழி இருக்கிற அந்த தமிழ் விளங்கக்கூடிய தென்பொதிகை மலையை நீங்கள் ஒரு வலம் வந்து விட்டு வணங்கிவிட்டு நீங்கள் செல்லுங்கள் என்று வடக்கே இருந்து வருபவர்களுக்கு தெற்கே ஒரு சிறந்த மொழி இருக்கிறது என்று இருவருக்குமான ஒருமைப்பாட்டை இளங்கோவின் வழியிலே கம்பன் நிலைநாட்டுகிறான் என்று சொன்னால் அவன் பின்பற்றி இருக்கிறான். இல்ல, அவங்க தீயா பேசியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்த்தாய் வாழ்த்தே சொல்லாமல் நான் நிகழ்ச்சியை தொடங்கியது இதுதான் முதல் நிகழ்வாக இருக்கும் நான் நினைக்கிறேன்.
இருந்தாலும் நேரத்தினுடைய அருமை கருதி நடுவர் அவர்களை இப்படி நான் சொல்லுகிறேன், இப்படி முடிக்கிறேன். இல்ல இல்ல ஆமா, நீங்க காப்பிய தொடக்கத்துல ஆரம்பித்து கொஞ்சம் ஒரு மனித இறக்கமும் வேணும் இல்லையா, அதுக்கு தான். நீங்க கோசல நாட்டின் வர்ணனையை பார்த்தால் சோழ நாட்டின் வர்ணனை போலவே கம்பன் செய்திருப்பான். அங்கே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை எல்லாம் வடக்கத்திய கதாபாத்திரங்கள் என்று நமக்கு தோணாது, தமிழர்களை போலவே படைத்து காட்டியிருப்பான் கம்பன். அதற்கு காரணம் எங்கள் இளங்கோவடிகள் தான். நீங்க நிறைவுக்கு வாங்க, காப்பிய நிறைவுக்கு வாங்க. 2 காப்பியமும் எப்படி நிறைவடைகிறது என்று கேட்டால், முதல்ல இளங்கோ எங்களால் எடுத்துக்கோங்க. இளங்கோ காப்பியத்தை எப்படி நிறைவு செய்கிறார்? கண்ணகி தனக்கு தீங்கிழைத்த பாண்டிய நெடுஞ்செழியனை, பாண்டிய மன்னனை மன்னிக்கிறாள். அவன் தென்னவன் தீவிலன் என்று சொல்லுகிறாள், அவன் தன் மகள் நான் என்று சொல்லுகிறாள், அவனுடைய மகள் போல நானே என்று மன்னித்து விடுகிறாள். இப்படி காப்பியத்தை நிறைவு செய்கிறான் அவன். ஏனென்றால் உலகத்திலேயே சிறந்த குணம் எது என்று சொன்னால் மன்னிக்கிற குணம்தான் உலகத்திலேயே மிக சிறப்பான குணம். எனவே எதிரி என்று வைத்துக் கொள்ளாமல் அவனை மன்னித்து விடுவதாக சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் நிறைவு செய்கிறான். இது அப்படியே கம்பன் உள்வாங்கி இப்போது தசரதன் மேலுலகத்திலே இருந்து கீழே வந்து ராமனை பார்த்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார். இப்போ இந்த ஒட்டுமொத்த கம்பராமாயணத்துல ராமனுக்கும் சீதைக்கும் மட்டுமல்ல எல்லாருக்கும் சிக்கலை உருவாக்கியவள் யார் என்று பார்த்தால் கைகேயி தான். அந்த கைகேயை தசரதன் வெறுத்து ஒதுக்கிட்டான். நீ எனக்கு மனைவி இல்லை, உன் வயிற்றிலே பிறந்த பரதன் எனக்கு மகன் இல்லை என்று ஒதுக்கி தள்ளிய காரணத்தினால் மேலிருந்து கீழிறங்கி வந்து தசரதன் ராமனை பார்த்து கேட்கிறான், உனக்கு என்ன வரம் என்று கேட்டபோது ராமன் சொன்னான், தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும், அம்மான்னு கூட சொல்லுங்க, என் தெய்வம்னு சொல்றான். தனக்கு தீங்கிழைத்த கைகேயை தெய்வம் என்று ராமன் சொல்லுகிறான். தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும், மகனும்னா பரதன், தாயும் தம்பியுமாய் வரம் தருக என்று கேட்கிறான். எனக்கு தாயும் தம்பியுமானா உனக்கு மனைவியா ஏத்துக்கோன்னு அர்த்தம். அப்போ மன்னிப்பு கூட இளங்கோவை பின்பற்றிதான் காப்பிய தொடக்கமும் காப்பிய நிறைவையும் கொண்டு வந்து தருகிறான் என்று சொன்னால் எங்களுடைய இளங்கோவின் நெறியை, சிலம்பின் நெறியைத்தான் அதிகமாக கம்பன் எடுத்து கையாண்டிருக்கிறான் என்று நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும். நீங்கள் தயவு கூர்ந்த நடுவர்களே ஒன்றே ஒன்றை நீங்கள் நினைத்து பார்க்க கூடாது. கண்ணகி மதுரையை எரித்து விட்டாளே, ஏனென்றால் நீங்க மதுரைக்கார், தயவு செஞ்சு அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதை மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் தீர்ப்பு வழங்கிவிடக் கூடாது என்பதை பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வள்ளுவத்தின் வழி, சிலம்பின் நெறி, இது ரெண்டும் மாற்றம் இல்லை. சிலப்பதிகாரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இப்போ அவங்க கூட முதல்ல எடுத்த உடனே அந்த இளங்கோவடிகள் அந்த அரசுரிமையை மறுத்து சொன்னீங்க. சிலப்பதிகாரத்தில் இல்லைம்மா, அது வந்து பதிகம் தான். அது வந்து என்னன்னு கேட்டால் முன்னுரைன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதை இளங்கோவடிகள் எழுதலை, அது பின்னாடி சேர்க்கப்பட்ட பகுதியாகத்தான் நம்ம சொல்லப்படுது. அது அந்த கதையினுடைய முன்னுரை அப்படிங்கிற பகுதியில் தான் அது வருது. அது மாதிரி பின்பக்கத்தில் பின்னாடியும் கூட சில பகுதிகள் வந்து சேர்க்கப்பட்டதும்பாங்க. வஞ்சிக்காண்டமே, புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக்காண்டமே பிற்சேர்க்கைன்னு ஒரு இது உண்டு. இல்லைன்னா அதெல்லாம் அந்த எல்லாரும் சாமி கும்பிட்டாங்க, அப்படி சாப்பிட்டாங்க, அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறது, அவ்வளோதான். என்ன சிறப்பு அப்படின்னா, கண்ணகிக்கு இளங்கோவடிகள் எது அவரை ஈர்த்தது அப்படின்னா, பிறந்தது அவள் சோழ நாட்டில் பூம்புகார், வந்தது பாண்டி நாட்டில். அவளுடைய பெருமையை அறிய காரணமாக இருந்தது சேரநாடு. கணவனுக்கு பிறகு அவள் போறா. முதல்ல மலைவளம் காண வந்த சேரன் செங்குட்டுவனும், இதுவும் பதிகத்தில் தான் வருது, சிலப்பதிகாரத்தில் நம்ம கிடைக்கல. ஏன்னா சிலப்பதிகாரம் ஆரம்பிக்கிற போதே இப்போ நம்ம எப்படி ஒவ்வொரு காப்பியத்துக்கும் அந்தந்த தலைவர்களை பாடுவார்களோ அதுபோல் சிலப்பதிகாரத்தில் கிடையாது. சிலப்பதிகாரத்தில் ஆச்சரியமாக என்ன தெரியுங்களா, வில்லனே இல்லாத ஒரு காப்பியாக அதுதான், யாரும் கிடையாது. சொல்லி பாருங்க பார்க்கலாம். யார் பொற்கொள்ளன் வில்லனா? இல்லை. அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு ஒரு ஆள் தேவையாக இருந்தது. அவன் திருண்ண சிலம்புக்கு ஒருத்த மேலே பழி போடணும். பழி போடுறதுக்கு ஆள் கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். எடுத்து வச்சுட்டான். யார் மேலே பழி போடலான் இருந்தப்ப நம்மால் போயிருக்கான். யார்? கோவலை. இதை விற்று கொடுன்னு கூட கேட்டுருக்கலாம். அந்த அவன் அவனுக்கு விற்பனை சரியாக தெரியாதா? அவன் போய் என்ன கேட்டான் தெரியுமா? அந்த சிலம்பு யாருது? பாண்டிமாதேவி. இது
அந்த சிலம்பை சாதாரணமாக விற்க முடியாது. இப்போ அவங்க சொன்ன மாதிரி 1 கோடி ரூபா காரை நான் போய் திடீர்னு ஒருத்தர் விற்க போனால் முதல்ல உனக்கு இது ஏதுன்னு கேட்பாங்க. யோசிச்சே ஏதா நீடா 2000 நீ வச்சிருக்க அப்படி கேட்போம்ல. இவன் போய் என்ன பண்ணிவிட்டான், காவலன் தேவிக்கு ஆவதோர் சிலம்பு என்னிடம் உண்டு, அதை வித்து தர முடியுமான்னு கேட்டான். மாப்பிள்ளை வாடா உடனே தாண்டா தேடுறேன்ட்டாவே. காவலன் தேவிக்கு, அதாவது அரசிமார்கள் அணியக்கூடிய சிலம்பு ஒன்று நான் வைத்திருக்கிறேன், அதை விற்று தர முடியுமா? உடனே தான் தேடுறேமா. அவன் இல்லை வில்லன், வில்லனே கிடையாது. கடவுள் வாழ்த்தையை பிடித்திருங்களா? சமணக்காப்பியம் ஆதலால் அதில் காட்சி பிரமாணம் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படும். காட்சி பிரமாணம் என்றால் என்ன, அனுமான பிரமாணம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. காட்சி பிரமாணம்னா இது மணி தொட்டு காட்டினேன், அடிச்சு காட்டினேன், இது காட்சி பிரமாணம். மதுரையில் ஆற்றுல தண்ணி வருது, மேற்க மழை பெஞ்சிருக்கும் போல் இருக்கே, நீ பாத்தியா? ஏய் தண்ணி வருதுல்ல, இதை வைத்துக்கொண்டு அதை அனுமானித்தல் அனுமான பிரமாணம், அவ்வளோதான். ஒரு பானை இருந்தால் அதை செய்ய ஒருவன் இருந்திருப்பான், ஆகவே இதை வைத்து அவனை உணர்தல், அது அனுமானம். காட்சி பிரமாணம் இப்படி நேரடியாக பார்க்கறது. இளங்கோவடிகள் காட்சி பிரமாணம் மட்டும்தான் சொல்லுவார். எப்படி தெரியுமா? ஞாயிறு போற்றுதும், திங்களை போற்றுதும், மாமழை போற்றுதும், இது 3ஐயும் நீங்களும் பார்ப்பீங்க, நானும் பார்ப்பேன், நீங்களும் உணர்வீங்க, நானும் உணர்வேன். ஆகவே இது காட்சி பிரமாணம். இன்னும் எளிமையா சொன்னா, சமணர்களுக்கு ஐம்பூதங்களில் ஆகாயம் கிடையாது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இருக்குல்ல, ஆகாயம் கிடையாது. ஏன் தெரியுமா? ஆகாயம் என்பது ஒன்று இல்லை, தொட முடியாது, உணர முடியாது, உணராதே ஒத்துக்கொள்ள மாட்டான். எப்படி ஆரம்பிக்குது பாருங்க கதை. வில்லன் இல்லை, அதே போல என்ன, அவன் பார்க்காத தெய்வத்தை அவன் ஏற்றுக்கிறவே மாட்டான், அதுதான் ஆச்சரியம். அதோட அவன் சேரன் செங்கோட்டூர் வந்த உடனே அங்கே இருக்க மக்கள்கிட்ட கேட்குறான், இங்கே ஏதாவது சிறப்பு உண்டா அப்படின்னு கேட்குறான். அந்த மலைவாழ் மக்கள் போய் சொல்கிறாங்க, ஒரு பெண் ஒரு மார்பகத்தை இழந்தவள் இங்கு வந்து மலைமுகட்டில் நின்று கொண்டிருந்தால் 3 நாட்கள் உண்ணவில்லை, உறங்கவில்லை, காலை கூட கீழே இறக்கவில்லை. விண்ணிலிருந்து ஒரு விமானம் வந்தது, ஒரு சுந்தர புருஷன் வந்தான், அவளை கூட்டிக் கொண்டு சென்றார். இதை பார்த்தோம். இது யாரு தெரியலையே, எங்களுக்கு தெரியலையே. மன்னன் ஆச்சரியப்பட்டான், நம்ம நாட்டில் இது நடந்திருக்கு. அங்கே இருந்த கூட்டத்தில் கேட்டான், இது யாருக்காவது இது பற்றி விவரம் தெரியுமா? வந்தது யார்? சேரன் செங்கோட்டோனும் தம்பி இளங்கோவடிகள் வர்றாங்க. அவர் பேர் இளங்கோவடிகள்லாம் கிடையாதுங்க. இளங்கோன்னா சிற்றரசன், அதாவது இளவரசன் அர்த்தம், வேற ஒன்றும் சிற்றரசன் இல்லை, இளவரசன் கூட வர்றாரு. அந்த கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த ஒருத்தர் தான் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். மணிமேகலை எழுதினார் சொன்னல அவர் எந்திரிச்சு இந்த ஒரு வரியில் சினிமா கதையை சொல்லுவாங்களே அது மாதிரி சிலப்பதிகாரம் முழுவதையும் சொல்லிட்டு இதுதான் இருக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே நல்லா பார்த்தா அவரே சிலப்பதிகாரம் தான் எழுதலாம்னு இருந்திருப்பார் போல. அதுக்குள்ளே இளங்கோவடிகள் முந்துறாரு, அப்படியா? அப்படின்னா இதை நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி 3 விஷயத்தை அடிப்படையாக வச்சு தான் எழுதுறாரு. நான் இப்போ சொன்னேன்ல, அரசியல் பிழைத்தோர் கரம் கூற்றாவதும் உரைசால் பத்தினியை வியந்தோர் ஏற்றலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும் என்பது சூழ்வினை சிலம்பு காரணமாக நாட்டுதும் யாம்போர் பாட்டுடை செய்யுள். ஃபஸ்ட்டு உரைநடை உள்ள வந்தது சிலப்பதிகாரத்தில். எல்லாரும் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? வீரமாமுனிவர் வந்த பிறகுதான் வந்துச்சுன்னு நினைக்கிறான். இல்லை, நடுவில் அங்கங்கே கதை யாண்டு சில கணிந்த பின் அப்படிம்பாங்க. கண்ணகியும் கோவலனும் கல்யாணம் 3ஆம் நாள் எல்லாம் பிரிஞ்சு போல. அதே மாதிரி இவங்க காட்டுக்கு போய் திங்கக்கிழமை போனாங்க, புதன்கிழமை ராவணன் தூக்கிட்டு போல. 14 ஆண்டுக்கு 13 வருஷம் நல்லா தான் இருந்தாங்க. நான் கூட இப்போ வகுப்பில் பாடம் எடுத்துகிறப்ப எம்ஏ கிளாஸில் கேட்டேன், சீதை வந்து ராமன் காட்டுக்கு போனப்போ கூட போனாலே எதுக்கு அப்படின்னு கேட்டேன். நான் என்ன நினச்சி கேட்குறேன்னா, அவன் சொன்னால் காடு கொடுமையானது, உன் பிரிவினும் சுடுமா பெருங்காடு அப்படி சொல்ல போகிற பிள்ளை அப்படின்னு நினச்சேன். அந்த பிள்ளை என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு மாமியார் இருந்தாலே தாங்காது, 60,000 + 3
என்ன ஆகும்? இது இந்த காலத்து பிள்ளை இருக்கட்டும். இப்போ அவர்கள் சில ஆண்டுகளும் நல்லா தான் இருந்தாங்க, பிறகுதான் அதில் மாற்றம் ஏற்பட்டது. இந்த கதை நமக்கு தெரியும். கண்ணகி சோழ நாட்டில் பிறந்தாங்க, பாண்டி நாட்டில் அப்படி வந்து அந்த சம்பவம் நிகழ்ந்தது. சேர நாட்டுக்கு போனான். சேர நாட்டுக்கு போனதோடு மட்டுமில்லை, அப்படிப்பட்டவளுக்கு சிலை எடுக்க வேண்டும்னு சொன்ன உடனே அப்போ மனைவிட்ட கேட்குறான், வேணுமா? யார்? சேரன் சிங்கப்பட்டுடைய மனைவி பேர் வேணுமா? மகா புட்சாலி. அது சொல்கிறா, சாதாரண ஆளாக இருந்தால் பொதியில் கல்லெடுத்து காவிரியில் நீராட்டலாம், இவ்வளோ பத்தினி, திருமாபத்தினி, அதனால் இமயத்தில் கல்லெடுத்து கங்கையில் நீராட்டு போ. அதுதான் உருவானது. அதுக்கு மேலே என்ன? உடனே ராஜா சொன்னான், அப்படியா, சரி முரசறிவியுங்கள், இமயத்தின் மீது படையெடுத்து வருவதாக. அந்த காலத்தில் சொல்லிட்டு தான் சண்டைக்கு போவாங்க, தூது அனுப்பணும். அதுக்கு மந்திரி அழுமில் வேல் சொன்னார், ஐயையோ அங்கெல்லாம் ஆள் அனுப்ப வேண்டாங்க, எது படையெடுத்து வர்றோம்னு அனுப்ப வேண்டாம், உள்ளூர்லேயே முரசறிவிப்போம், சேரன் செங்குட்டுவன் இமயத்தின் மீது படையெடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லி முரசறிவிப்போம். வடநாட்டு ஒற்றன் தமிழ்நாட்டிலையும் இருப்பான், பாருங்க எப்படி நம்பிக்கைன்னு. தமிழ்நாட்டு ஒற்றன் வடநாட்டிலையும் இருப்பான். அரசன் சொல்கிறாங்க, என்ன ஆச்சரியங்கிறீங்க, எதுக்கு படிக்க சொல்கிறோம்? நெஞ்செல்லும் சில பேர் சும்மா தேராமன்னா இப்படி, அதுக்கு இல்லை, அடித்து தூக்கி அடிக்கணும். இதெல்லாம் தான் கம்பரை வியப்பில் ஆழ்த்துது. அப்படியே ஒவ்வொரு செய்தியாக பார்க்குறான். எப்படி இருக்கக்கூடாத அரசன் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறான், எப்படி இருக்க வேண்டும் பெண்மணிகள் அதை தெரிஞ்சுக்கிறான். செல்வந்தர்கள் யாரு? மன்னர் பின்னோர்னு பேருங்க. யாருக்கு? அந்த வணிகர்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கான். அந்த கண்ணகி நீ யாருன்னு கேட்ட உடனே உலகத்திலேயே பெரிய விசிட்டிங் கார்டு கண்ணகி தான், தெரியுமா உங்களுக்கு? சேராமண்ணாசி போது அதில் ஆரம்பிச்சு பெருசாக சொல்கிறா. அப்படி சொல்கிறப்ப அவ சொல்கிறா, எங்கள் அப்பா பேர் என்ன, அவங்க அப்பா பேர் என்னங்கிறத கேட்போம்ல, சொல்லுவோம்ல. அது மாதிரி என்னுடைய கணவனுடைய அப்பா பேர் என்ன தெரியுமா? மாசாத்து வாணிகன். அந்த பாட்டில் அவன் சொல்லலை, முன்னாடி வருது மாநாயகன் இவங்க அப்பா பேர். அவன் கடல் வாணிபம், இவன் தரை வாணிபம். மாசாத்து வாணிகன் மகனேயாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை திறப்ப. நல்ல கவனிங்க, உன் ஊருக்கு பிழைக்க வந்தம்டா பாவி. யார்கிட்ட? பாண்டிய மன்னன் சொல்கிறா. வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப நாங்களா வரல, இது அப்படியே அங்கே வாங்க. விதி பிடர் பிடித்து உந்த நின்றது. யாரு? கும்பரன் சொல்கிறான். நானா போலடா, விதி அனுப்புது என்னையே. வாழ்தல் வேண்டி ஊழ்வினை திறப்ப சூழ்கடல் மன்னா நின்னகத் புகுந்து இங்கு என்கால் சிலம்பு பகர்ந்து. எங்க அப்பமிட்டு சொத்து ஞாபகம் வச்சுக்கோ. என்கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைக்கலப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயர். இப்படி சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் தெரியுமா பேசுகிறோம்? சோழ நாட்டில் பத்தினி கோட்டம் உண்டு. ஜெகசிற்பியன் ஒரு எழுத்தாளர், அவர் எழுதின அந்த பத்தினி கோட்டம்ங்கிற ஒரு நூல் நீங்கள் எப்பாவது நேரம் இருந்தால் படிக்க. திரும்ப திரும்ப நம்ம இந்த பொன்னியின் செல்வன் வந்தோடனே அதுக்கு பிறகு அதுக்குள்ளே போயிட்டோம். நிறைய அருமையான ஆசிரியர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். சாண்டிலியன் கடல் புறா எழுதுவார்ல, அது மாதிரி சோழ நாட்டில் கொண்டாடப்படுறான். பாண்டி நாட்டில் இன்றைக்கும் அவள் மதுரையவே எரிச்சாருனாலும் கூட அந்த மதுராபுரி தெய்வம் வந்து அவள் பின்னாடி நின்று வருந்துதுங்க. ஏன் தெரியுமா வருந்தது? அந்த வெட்டுப்பட்டு கிடந்த கோவலனை பார்த்துட்டு அவள் ஒரு வார்த்தை கேட்டா, இந்த ஊரில் மதுரையில் கேட்குறா, சான்றோர் முண்டுகோள். வார்த்தை, ஏய் பெரிய மனுஷன் இல்லையா அந்த ஊரில்? அடுத்து பெண்டிரும் முண்டுகோள். பொம்பளை இருந்தால் தடுத்துருப்பாளையா, ஏ விடியா. மூணாவதாக ஒரு கேள்வி கேட்டா, தெய்வமும் உண்டுகொள் அப்படின்னா. இந்த ஊரில் சாமியுமா செத்து போச்சு அப்படின்னா. அதனால தான் மதுராபுரி தெய்வம் அவள் பின்னாடியே போய், அம்மா ஒன்னால் எரியலை இந்த மதுரை, நீ தவறாக நினைக்காத, ஆடி மாதத்து அட்டமி நாளில் மதுரை எரிவிடும் என்பது விதி, அந்த தெய்வம் சொல்லுது. காப்பியத்தை கொண்டு வந்து சொல்கிறதா இருந்தால் சாதாரணம் இல்லை.
ஏதோ பேச ஆரம்பித்து எங்கேயோ போய் நிற்பமில்ல சில பேர். அப்படி இல்லை, இங்கேருந்து அங்கே வரைக்கும் அப்படி கொண்டு வரணும். பாண்டி நாட்டில் இன்றைக்கும் செல்லத்தம்மன் கோயில்னு மதுரையில் இருக்குல்ல, அது கண்ணகி கோயில்மோ, ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது. பேச்சியம்மன் கோயிலுங்கிறது காரைக்கால் அம்மையாருடைய கோயில்மோ. அவள் அங்கேருந்து புறப்பட்டு வந்து பேயூர் கொண்ட இடம், அவள் திருவாலங்காடு இதெல்லாம் சொல்லுவாங்க. அது பேச்சியம்மன் கோயில். இந்த செல்லத்தம்மன் கோயில் இங்கே வந்தால் பாண்டி நாடு, அப்புறம் சேர நாட்டில் அவன் கோயில் கட்டிட்டான். இது தவிர அந்த கயவாக மன்னன் இலங்கையில் வந்தான்ல, அவன் இந்த சிலம்பு ஒன்று இங்கேருந்து இலங்கைக்கு கொண்டு போயிருக்காங்க. நான் போய் பார்த்தேன். சுட்டிபுரம்னு ஒரு ஊர், யாழ்ப்பாணம் பக்கத்தில். கண்ணகி கோயிலே இருக்குதுங்க. 10 இடத்துல கோயில் இருக்குது. இன்றைக்கும் ஏதாவது துயர் ஏற்பட்டால் மாரியாத்தாளை கும்பிட்ற மாதிரி கண்ணகியை கும்பிட்றாங்க. வேற ஒன்றும் வேண்டாம். இங்கே காட்டில் அதிகமாக பாராட்டப்படுவது சிலப்பதிகாரம் எங்கே தெரியுங்களா? கேரளாவில். அந்த ஆற்றுக்கால் பகவதின்னு கேள்விப்படுறீங்கல்ல, உலகத்திலேயே கின்னஸ் ரெக்கார்டில் அதிகமாக பெண்கள் பொங்கல் வைக்கிற இடம் ஆற்றுக்கால் பகவதி. அந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மன் வேறு யாரும் இல்லை, கண்ணகி. எப்படி எங்கே இருக்கு பாருங்க. மலையாளத்தில் சிலப்பதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்க. அவங்க அந்த உடுக்கு அடிச்சுக்கிட்டு பாடுவாங்க, நடுங்கி போவோம் அப்படியே கேட்டு. இப்படி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அதனால தான் என்னன்னு கேட்டால், யாரை தெய்வமாக வைக்கணும், யாரை எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தணும், இது பூரா கம்மனுடைய மனசில் அப்படியே பதிஞ்சுக்கிட்டே இருக்கு. நாம் படித்தது மாதிரி 100 பங்கு படிச்சிருந்தா தான் பேச முடியும், எழுத முடியும். அதோடு மட்டும் இல்லை, விதிக்காக மட்டும் இல்லைங்க எழுதுகிறப்ப. யார் சில தப்புகள் செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன ஆகும், அதனுடைய பலன் என்ன, அனுபவிச்சே தீரணும். அதை அனுபவிக்கக்கூடிய செயல்பாடுகளை பார்க்குறோம். சிலப்பதிகாரம் வீரக்காப்பியம்லாம் கிடையாது, அதில் வீரத்துக்கான இடம் இல்லை, அது கலை. ஆனால் அதில் வாழ்க்கை நெறிமுறைகள் இருக்குது, மனிதர்களுடைய நிலை பற்றி அதில் அருமையாக பேசப்படுது. அதை பூரா பார்த்து சொல்லணும். இப்போ யார்த்தையாவது பேசிக்கிட்டு இருக்கப்ப எப்படி அறிமுகப்படுத்தணுங்கிற விஷயத்தை கூட நம்ம ராமாயணத்தில் இருந்தாங்க தெரிஞ்சுக்கிறோம். சபரியினுடைய வார்த்தையை கேட்டுட்டு சுக்ரீவனை தேடி ராமனும் இலக்கணனும் போகிறாங்க. அவன் உட்கார்ந்துருக்கவன் என்ன செய்கிறான், சுக்ரீவன் நம்ம அண்ணன் ஆள் யாரையோ அனுப்பியிருக்கேன், ஆளை பயமாக இருக்குது, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அனுமன் அனுப்புகிறான். அனுமன் ஒரு அந்தரன் சிறுவனாக போய் தன்னை முதல்ல அறிமுகம் பண்ணிட்டு நீங்கள் யாருன்னு கேட்குறான். உலகத்திலே இதுதாங்க அறிமுகம் பண்ணிக்கிற முறை. ஹலோ நீங்கள் யார், ஃபோனில் எடுத்தோடனே கேட்போம், நீ யாரா அப்படின்னு பதிலுக்கு அவன் கேட்பான். அங்கே எங்கள் அப்பா பேர் இது, எங்கள் அம்மா பேர் இது, என் பேர் இது, நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன், நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கலாமா? அஞ்சனை வயிற்றில் வந்தோன் நாமமும் அனுமன் என்போன் சொல்லிட்டு நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கலாமா? இதை கேட்ட உடனே ராமன் ஆச்சரியப்பட்டு, இவனுடைய கல்வியினுடைய அளவு கடலை தாண்டி இருக்கிறது, இத்தகைய பெருமையும் சிறப்பும் கொண்ட யார்கொள் இச்சொல்லின் செல்வன். யார் வார்த்தை? ராமனுடைய வார்த்தைங்க. சொல்லின் செல்வன்கிற வார்த்தை போடுறோம் இல்லையா? தமிழ்நாட்டில் முதல்ல இந்த பேர் யாருக்கு தெரியுமா உங்களுக்கு? சொல்லின் செல்வங்கிற பேர் ராப்பி சேது, ஊரும் பேரும் அப்படிம்பாரு. ராப்பி சேது பிள்ளை படிக்கிறப்ப அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு செய்தியும் அதோடு ஒப்பிட்டு பார்க்குறோம், வீரத்தினுடைய அருமைகளை பார்க்குறோம். அழகை வர்ணிக்கணுமா, எப்படி வர்ணிக்கணும்? இன்னொன்று சொன்னாங்கல்ல, அழகாக இருந்தது அந்த தற்குறி பேட்டணி. இப்போ இருக்குங்க, நமக்கு பார்க்க தெரியாது. சினிமா பார்க்குறப்ப சினிமா தான் பார்ப்போம். மூடி திறந்த இமை இரண்டும் பார் பார் என்றன, முந்தானை காற்றில் ஆடி வா வா என்றது. இதுதான் தற்குறி பேட்டணி. அவ பாட்டுக்கு இப்படி இப்படிட்டு இருக்கா, என்னை கூப்பிடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். மூடி திறந்த இமை இரண்டும் பார் பார் என்றன, அவ காத்துல அப்படி ஆடுதான், அது நீ பின்னாடி சைக்கிள் எடுத்துட்டு வா கிளம்பு அப்படிங்கிறான். முந்தானை காற்றில் ஆடி வா வா என்றது. இதை நம்ம அங்கே சினிமா தேட்டரில் இதுதான் தற்கொலை பேட்டர், இங்கே கொன்றுவோன்னு சரோஜியை பார்க்க விடாம கொடுத்துக்கிட்டு இருக்கான் சொல்லிடுவோம் ஒரே வார்த்தையில். என்ன தெரியுங்களா,
அறிவுடையார் எல்லாம் உடையார் ஏன் சொன்னார் தெரியுமா திருவள்ளுவர்? ஒரு செய்தியை ரசிக்கிறப்பயே அதோட இன்னொரு செய்தி இருந்ததுன்னா அதை ரசிக்க தெரிஞ்சவனுக்கு இன்னும் உலக அழகாக இருக்கும் தெரியுமா? அது எப்படி சொல்கிறது? சரி, அழகாக சொல்கிற இங்கே சொன்னாங்களே தற்கொலைப்பேட்டில் அந்த வராதிங்க போங்க மதுரைக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு மேலே இன்னொன்று அந்த ஆறு வைகை ஆறு அந்த காலத்தில் தண்ணி இருந்திருக்கு, மண் இருந்திருக்கு. அதுக்கு மேலே ஒன்று வார்த்தை சொல்கிறாரு, இது புனலாறு அன்று பூம்புணலாறு அப்படிங்கிறார். ரெண்டு பக்கம் மரங்கள் இருக்கான், பூவாக கொட்டி தண்ணியை மூடியிருக்கான். அது ஏன் மூடி இருக்குன்றதாங்க தற்கொலை பெற்றான். அந்த ஆறு பூரா பெண்ணு, சிந்து கங்கை கோதாவரி யமுனை காவிரி வைகை எல்லாமே பெண்ணு. இந்த பெண்ணு பட போகிற துன்பத்தை பார்க்க முடியாமல் முகத்தை அப்படி மூடிக்கிட்டு அந்த ஆறு அழுகுதாங்க. எவ்வளோ பேர் நமக்கு சிலப்பதிகாரத்தில் இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது முக்கியமான கேள்விப்பா. பரீட்சைக்கு வருமா? கேள்வி பரீட்சைக்கு வருமா? இல்லை பரீட்சைக்கு வரும். அப்புறம் என்ன நடத்துறீங்க? அப்புறம் நடத்துறீங்க? பரீட்சையும் மார்க் மாடா வாழ்க்கை. அதுக்கு அப்பால ஒன்று இருக்குன்னு நமக்கு தெரிய வேண்டாமா? நினச்சி பாருங்க. அரங்கேற்று காதையில் 8 எள்ளு சேர்ந்தா ஒரு நெல். நல்லா ஞாபகிச்சுக்குங்க. 8 எள்ளு சேர்ந்தா ஒரு நெல், 8 நெல் சேர்ந்தா ஒரு விரல் கடை, 8 விரல் கடை சேர்ந்தா ஒரு கோல், 8 கோல் சேர்ந்தா ஒரு அகலம். இதுபோல எண்கோள் நீளமும் எழுகோள் அகலமும் கொண்டதாக மேடையை போட்டிருக்கிறான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழன். சரி, மேடையில் முதல்ல யார் வரணும் அப்படின்னா, எடுத்தோடனே சில பேர் ஒடியாந்து ஏதாவது சொல்லி அது சொல்லக்கூடாதான். முதல்ல புல்லாங்குழல் தான் வரணுமா. குழல் வழி யாழும் யாழ் வழி முழவும். எப்படி பாருங்க, மைக்கு கண்டுபிடிக்கல தாமஸால், அது அவர் கண்டுபிடிக்கட்டும். கண்டுபிடிக்காமலே நம்ம ஆட்கள் அதை தெரிஞ்சு வச்சிருக்கான். ஓசை வரணும், எங்கே நின்று ஆடணும். இவை எல்லாவற்றையும் இந்த அழகையெல்லாம் அனுபவிச்சதுனால தான் கம்பனால் கம்ப சித்திரம் வரைய முடிந்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க. கைகை விழுந்து கிடக்கிறான்னா நாடக மயில் அப்படிம்பார். ஆசாங்கியா சொல்கிறப்பையும் நாடக மயில் அப்படிம்பார். அது அந்த ஒவ்வொரு காட்சியும் கேட்க கேட்க நமக்கு பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். சிலப்பதிகாரத்தையும் ஒப்பிட்டு இதையும் ஒப்பிட்டு பேசிக்கிட்டா போகலாம். அதில் சொன்ன மாதிரி விதியை பற்றியும் அறம் பற்றியும் அதே போல் ஊழ் பற்றியும் பத்தினி பெண்ணுடைய சிறப்பு பற்றியும் அதில் சொல்லப்படுறத நம்ம பார்த்தோம். அவை எல்லாமே கம்பனை பாதித்திருக்கின்றன, இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, அது மட்டும் போதுமா? அதுக்கு மேலே திருக்குறளுக்கு வாங்க. திருக்குறள் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், திருக்குறள் ஒரு நாட்டிற்கு, ஒரு மொழிக்கு, ஒரு இனத்திற்கு சொந்தமானது அன்று. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் அதில் தமிழ்ங்கிற வார்த்தை இல்லைங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்ங்கிற வார்த்தை இல்லை. ஏன் இல்லை? அவர் தமிழர் இல்லை கழிப்பிட்டு போகிறாங்க யாராவது? அது இல்லை. இது உலகத்துக்குடா. இது உலக மொழி. எந்த மனுஷன் படித்தாலும் அவனுக்கு இது பயன்படுறது. எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிற விஷயத்த நம்முடைய ஞானசுந்தர ஐயா ஞானசுந்தரம் அவர்கள் கம்பர் போற்றிய கவிஞர்னு ஒரு புத்தகம் நான் இப்போ சமீபத்தில் பார்த்தேன். ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட செய்தியெல்லாம் பார்த்தா. இதை தனியாக ஒரு நாளைக்கு உட்காந்து பேசலாம். ஏன்னா படிக்கிற நேரமில்லை யாருக்கும். அதில் எந்தெந்த இடத்துல என்னென்னு சொல்கிறது சாதாரணம் இல்லைங்க. இப்போ சென்னை கம்பன் காலத்தில் என்னை ஒரு முறை பேச சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ராமன் சிறந்த கணவன் ஒருத்தர் பின்னி அடிக்கிறார். ராமன் சிறந்த சகோதரன் அடிச்சு நொறுக்குது ஒரு அம்மா. எனக்கு என்ன தெரியுமா, ராமன் சிறந்த ஸ்டூடெண்ட் மாணவர்னு கொடுத்துருக்காங்க. இந்த இப்போ கவிதை பாடின அம்மா தக்காளி தருண கதையா நான் தேடி தேடி பார்க்குறேன். கபாராயணத்தில் இவர் எங்கே படித்தார் என்ன படித்தாருன்னு தெரில. அப்புறம் பாலகாண்டத்தில் கண்டுபிடிச்சாங்க. அதாவது விஸ்வாமித்திரர் ராமனையும் லட்சுமணனையும் கூப்பிட்டு போகிறப்ப அவங்க 2 பேர்த்துக்கும்
அவர் அவ்வளவு இடத்துலையும் பாடம் நடத்திக்கிட்டே போகிறார். ஓப்பன் நியூஸில் முதல்ல படித்த ஆளு ராமனும் லட்சுமணன் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியே கூட்டு போய் அவ்வளவையும் காமிக்கிறார். அதில் ஒரு இடம் என்ன, இந்த இடம் நம்ம நாட்டை சேர்ந்ததாக இருக்காதே. ராமன் கேட்குறார், இது மருத நிலம் ஆயிற்றே, இந்த மருத நிலத்தில் எப்படி பாலை நிலமாக மாறி போச்சு, இது நியாயம் இல்லையே. அவர் சொன்னார், இல்லை இது மருத நிலமாக தான் இருந்தது. தாடகை என்ற ஒரு அரக்கிங்க இருந்தா, அவள் இதை பாலை நிலமாக்கிட்டா. எது போல என்றால், உலோபம் என்கின்ற ஒரு குணம் நம்மிடத்தில் இருக்குமானால் அந்த குணம் காம குரோத லோப மோக மதமாச்சரியங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களை தாண்டி அடிக்குமா. எது, கஞ்சத்தனம் கருமிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் அது எல்லாத்தையும் ஒன்றுமில்லா பண்ணிவிடுவான். அதுபோல மருத நிலத்தை அவள் என்ன செய்து விட்டால், பாலை நிலமாக மாற்றிவிட்டால். இதை திருக்குறள்லேருந்து எடுத்து சொல்கிறாருங்க. அப்படியே இந்த குறளை பார்க்கணும். சரி, அடுத்தது வாங்க. எங்கே அப்படின்னா, மாபலி சக்கரவர்த்தியுடைய கதையை சொல்கிறார். யார்? விஸ்வாமித்திரன். யாருக்கு சொல்கிறாரு? ராமலட்சுமணனுக்கு. அப்போ யாகம் முடியுது. முடிஞ்ச உடனே எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்கணும். 3 அடி வடிவத்தில் சின்ன உருவமாக வர்றாரு. கேட்குறாரு, கொடுக்க போகிறாங்க. கொடுக்குறது என்னென்னா, அப்போல்லாம் தண்ணியில் அதை இது பண்ணி கொடுக்கணும். நிலம் நீர் நெருப்பு மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு தாரை வார்க்கணும். அதான் சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸு. அப்படி வச்சுக்கோங்க. தண்ணியை வச்சோ நெருப்பு வச்சோ பண்ணணும். இப்படி இவர் தாரை வார்த்து கொடுக்க போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஆசிரியராகிய சுக்கராச்சாரியார், அசுரகுரு, மாபலியினுடைய வாத்தியார், கொடுக்காத வந்திருக்கவே மாயாவி, 3 அடி மண்ணு கொடுக்காத, கொடுத்தேன்னா என்னாகும், இது கெட்டு போகும், வேணாம். அப்போ அந்த மாபலி சக்கரவர்த்திகிட்ட சொல்கிறாரு. மாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய வாத்தியாருக்கு சொல்கிறாரு, சுக்கிரனே. சுக்கிரனா யாருன்னு தெரியுங்களா? வெள்ளி. சுக்கராச்சாரியார் வெள்ளிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நான் கொடுக்கிறேன், அவர் பெறுகிறார். தடுத்தால் கொடுக்காதவன் மேலே தப்பு இல்லையா? தடுக்கிறவன் குடும்பம் உண்ணவும் உடுக்கவும் உடையில்லாமல் அலையும்னு நான் சொல்கிறேன், கேட்டுக்க வாத்தியாரே அப்படின்னு மாபலி சொல்கிறதாக யார் சொல்கிறா? விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு. விஸ்வாமித்திரர் சொல்கிறதாக கம்பர் சொல்கிறாரு. கம்பர் எங்கே சொல்கிறாரு? கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதும் இன்று கெடும். கதையாக சொல்லிட்டு போக வேண்டியதானங்க. இதே வார்த்தை அந்த பாட்டில் இருக்குதுங்க. உடுப்பதும் உண்பதும். அந்த பாட்டை கூட நான் குறித்து வச்சேன். பார்க்குறப்போ அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஒரே பாட்டில் அத்தனை விஷயத்தை சொல்கிறாங்க. அதையும் அவரை சொல்கிற போது வெள்ளி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். எடுப்பதை தடுப்பது சரியா? அதான் முக்கியம். 1000 ரூபா கொடுக்க சொன்னால் சில பேர், ஏங்க அவனுக்கு போய் 1000 ரூபா 100 ரூபா கொடுங்க போதும். இப்போ அவன் 1000 ரூபா கொடுக்காது கூட தப்பு இல்லையா? 900 ரூபாய் கொடுக்க வேணாம்னு சொன்னால இவன் குடும்பம் தான் பிச்சை எடுக்க போதான். அதனால தான் 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுங்கடான்னு சொல்கிறது. இது இருக்குது. இன்னும் கூட கேட்குறாங்கல்ல, அப்படி என்ன இது திருக்குறள் அதில் இருக்குன்னு. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரே பாட்டில் 4 திருக்குறளை பயன்படுத்துகிறாருங்க. தெரியுமா உங்களுக்கு? 4 திருக்குறள். விருத்தப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. எது? ராமாயணம் விருத்தப்பா. அதாவது வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, விருத்தப்பா, இதெல்லாம் வகை இருக்குது. இதெல்லாம் வம்பதுக்குன்னு தான் புதுக்கவிக்குள்ளே போயிடுது. இது என்ன எழுதியிருக்கேன்னு ஒரு பையன் இது எழுதி கொண்டு கொடுத்துருக்கேன் மாத்தியார்ட்ட, கவிதை எழுதி. அவர் வாங்கி பார்த்துட்டு, இது ஆசிரியப்பாவா, வெண்பாவா, விருத்தப்பாவா, கலிப்பாவா, வஞ்சிப்பாவான்னு கேட்டிருக்காரு. வருத்தப்பாயா அப்படின்னு இருக்கான். இது என்னன்னு எனக்கு தெரியாது. இதுதான் நான் அவங்கள்ட்ட கொண்டு கொடுக்கறதில்ல. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு இலக்கணம் இருக்குது. வெண்பா உலகத்தில் எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஈற்றடி மிச்சீராய் ஏனேடிகள் நாச்சீராய் மாமுன் நிறையும் விளமுன்னேரம் என்று வேற்றுத்தலை விரவாமல் வந்து சேர்றதுக்கு பேர் தான் வெண்பா. அதனால் அதை தலை டிஸ்லாம் கண்டுபிடிச்சி ஒரு தூக்கில் தூக்கி போட்டுருவான். வெண்பா ஒரு காலில் கல்லானை.
கண்பார்க்க கையால் எழுதானை பெண்பாவி பெற்றாலே பெற்றால் பிறநேகை பெற்றால் எற்றோமற்றெற்றோமற்றெற்று. இது பேய்க்கு பாடின பாட்டு தெரியுமா உங்களுக்கு? எப்போதாவது நேரம் கிடச்சா கூப்பிடுங்க சொல்கிறேன். அவையார் போய் ஒரு மண்டபத்தில் படுத்திருந்தப்போ ஒரு பேய் ஒரு சாமத்துக்கு ஒருக்கா வருமா, ஒவ்வொரு சாமத்துக்கு ஒரு பாட்டு கொடுத்தோன்னு வாங்கிட்டு போயிருமா. அது பாட்டுக்க பேயவே மிரட்டிருக்காங்க பாட்டு எழுதி நம்ம ஆளுக. பேய் இருக்கா இல்லையா இருக்கட்டுக்காங்க. அடைக்கல காதையில் விபீஷணனை சேர்க்கலாமா வேணாமாங்கிறப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க. ராமன் சொல்கிறாரு, பாரு, இன்னென்ன விஷயங்களை மறுப்பவர்களும் அடைக்கலம் வந்த பொருளை ஏற்காதவர்களும் இப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இருப்பதும் இல்லாததும் பேய்க்கு நிகராவதும் ஒன்றுதான். உலகத்தார் உண்டென்பார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையால் வைக்கப்படும். அழகைனா பேய்ன்னு அர்த்தம். இது அப்படியே இதே பாட்டை அங்கே ராமர் சொல்கிறார். அடைக்கல காதை சொன்னாங்கல்ல, அவனை சேர்க்கலாமா வேணாமான்னு. அடைக்கல காதையை எங்கே போய் பார்க்கலாம் தெரியுமா? இடைக்கல மாந்தற்கு அடைக்கலம் தந்தேன், அங்கே இதில் வரும் சிலப்பதிகாரத்தில். சரி, இங்கே ஒரு பாட்டில் 4 திருக்குறள் எழுதுறீங்களா? தசரதை முடிசூட்டுறத ராமனுக்கு முடிசூட்டணும்னு முடிவு பண்ணுறப்ப எல்லாரையும் இங்கே விட்டு உட்கார வச்சு, மந்திரிமார்கள்லாம் இங்கே விட்டு உட்கார வச்சு ராமனுக்கு முடிசூட்டலாமான்னு கேட்குறார். தெரியும், ஆனால் அதை கேட்குறதுல ஒரு சந்தோஷம். நம்ம பிள்ளைகிட்ட கேட்குறோம், அப்பா பேர் சொல்லு, ஏன் மறந்து போச்சுமா? இல்லை, அது வாயில் சொல்லி கேட்டால் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் தப்பாக கூட சொல்லட்டுமே, இருக்கட்டும். மழலை இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, ஏங்க நல்ல பழுத்த மரம் ஊருக்குள்ளே வந்து பழுத்துச்சுன்னா இருந்துச்சுன்னா வேணான்னா சொல்ல போகிறோம், ராமனுக்கு பட்டம் கட்டுவோங்க. ஏங்க நல்ல தண்ணி ஊருக்குள்ளே இருந்தால் வேணான்னா சொல்ல போகிறோம், இருக்கட்டும்ங்க. மழை பெஞ்சா வேணான்னா சொல்ல போகிறோம், இருக்கட்டும்ங்க. ராமனே இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறாங்க இல்லையா, இது பூரா திருக்குறளுங்க. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு ஒரு திருக்குறள். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படில். வரிசையாக சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இப்போ இந்திரஜித்தமிட்ட நாகாசுரத்தில் லட்சுமண உள்பட எல்லாம் செத்தியாக போயிட்டாங்க. ஒன்றும் இல்லை, கருடன் அப்படி பறந்து வந்துட்டு அப்படி திரும்பி போச்சு. அத்தனை பேரும் மீண்டாங்க. ராமனும் மற்றவர்கள் ராமனுக்கு தனக்கு அவதாரம்னு அந்த இடத்துல யோசிக்கலை. அந்த கருடனுக்கு இப்படி வணக்கம் சொன்னபோது அது பேசாமல் போயிடுச்சான். ஏன் தெரியுமா? நன்றியை எதிர்பார்க்கவில்லை. அப்போ ராமன் சொல்கிறாரு, நன்றியை எதிர்பார்க்காதவர்களால் தான் இந்த உலகம் இருக்கிறது. ஏன் தெரியுமா? மழைக்கு நன்றி சொல்ல முடியுமா? சொல்லு பார்ப்போம். அதுபோல தான் கருடன். நன்றி மறந்தா சுக்ரீவன் மழை முடிஞ்ச உடனே வர்றேன்னா வரல. என்னன்றி கொண்டாருக்கு ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய்நன்றி கொண்ட மகருக்கு. அப்படியே 1330 10,000 பாட்டுக்குள்ளே இவங்க சொன்ன மாதிரி 912 கொண்டு வந்து சேர்த்தா இத்தனை விஷயங்கள் பாட்டு வரியே இருக்குங்க. அதான் ஆச்சரியம். எடுத்து அப்படி அப்படியே கையாண்டிருக்கார் என்றால் இதில் அது இருக்குது இது இருக்குது அதெல்லாம் இருக்கட்டுங்க. கம்பன் பாடிய ராமாயணத்தின் மூலமாக இளங்கோ பாடிய சிலம்பை அறிந்தோம். வான்புகள் வள்ளுவன் பாடிய குரலையும் தெரிந்தோம். கம்பன் கழகத்தாருக்கு நன்றி, வணக்கம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்கார், அதுவும் பிரமாமான தமிழ், அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.